ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பர்ஃபெக்டான வெண்ணிலா ஸ்பஞ்ச் கேக் தான் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இந்த வெண்ணிலா ஸ்பஞ்ச் கேக் வந்து நீங்கள் ஐசிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃப்ராஸ்டிங் பண்ணி நம்ம செலிப்ரேஷன் கேக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கான வெண்ணிலா ஸ்பஞ்ச் கேக் இது. ஓகேங்களா, ஸோ இது வந்து எக் வெர்ஷன் தான். நிறைய பேர் வந்து எக் வெர்ஷன் பண்ணும்போது என்ன யோசிக்கிறீங்கன்னா, எக்கோடைய இது வந்து டாமினேட் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. பட் எக் வித் கம்பைன் பட்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக் ஸ்மெல்லு டாமினேட் ஆகாது. ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம வெறும் இந்த எக்கையே பேஸ் பண்ணிவிட்டு எக் ஆயில் மில்க் அந்த மாதிரி போட்டு பண்ணுறதுல தான் எக்கோடைய ஸ்மெல் வந்து டாமினேட் ஆகும். பட் எக்கு கூட பட்டர் கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எக் ஸ்மெல் வந்து ஒன்றும் ஆகாது, சட்டில் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி நம்ம பட்டர் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். பட்டர் மில்க் வந்து 1/3 கப். ஓகேங்களா, 1/3 கப்புன்றது உங்களுக்கு மெஷரிங் கப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி மெஷரிங் கப்பில் 1/3 கப் இருக்கும், அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நம்ம ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட வந்து நான் 1 டீஸ்பூன் வந்து வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஆல்ரெடி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி குக்கிங் வினிகர்னு இருக்கும், வாங்கிக்கோங்க. இது வந்து 1 டீஸ்பூன் டு 1.5 டீஸ்பூன் ஆகும். ரெகுலராக நார்மலாக வந்து பட்டர் மில்க் வந்து நீங்கள் கேர்டு இருக்கு இல்லையா, ஸோ கேர்டு வச்சு பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. மில்கில் இந்த மாதிரி வினிகர் யூஸ் பண்ணுங்கள். வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது வந்து கொஞ்சம் நேரம் கழித்து கேர்டாகும். நம்ம யூஸ் பண்ணுற மில்க்கு வந்து எந்த மாதிரி மில்க்கோ அதுக்கேற்ற மாதிரி வினிகரோ லெமனோ ஆட் ஆகும். இப்போ இது இருக்குது, நம்ம கொஞ்சம் நேரத்தில் இது கேர்ட் ஆகும். அதாவது அந்த கேர்டுனா பிரியும் இல்லையா, பிரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி பிரிய ஆரம்பிக்கலைன்னா நீங்கள் இன்னொரு 1/2 டீஸ்பூன் வந்து நீங்கள் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம இது ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 7 இன்ச் டின்னில் தான் வந்து நம்ம இன்னைக்கு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ 7 இன்ச் டின்னு நல்லா வந்து இது வந்து பட்டரோடு நம்ம பண்ணுறதுனால பட்டர் வித் மைதா போட்டு க்ரீஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இல்லைன்னா உங்களுக்கு வேணும்னா பார்ச்மெண்ட் பேப்பர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போது நீங்கள் பிகினராக இருக்கிறதுனால நான் இப்போதைக்கு உங்களுக்கு வேணும்னா கீழே நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு சைடு மட்டும் நம்ம பட்டர் அண்டு மைதா போட்டு க்ரீஸ் பண்ணிக்கிறது எப்படின்றது காட்டுறேன். இப்போது ஆல்ரெடி வந்து 180 கிராம் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, ரூம் டெம்பரேச்சருக்கு வர மாதிரி. ஸோ அதையே நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதுலேருந்தே எடுத்து இது பண்ணிக்கோங்க பட்டர். ஓகேவா, இது மாதிரி நல்லா இது ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் ஷீட்டில் ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரு, இதை நல்லா இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. ஒரு 4ஆவோ ஒரு 6 பீசஸாவோ நம்ம வந்து மடிச்சுக்கலாம். ஓகே, ஸ்கொயராக இருக்கணும்னு இல்லை, ரெக்டாங்கிளாக இருந்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எப்படியும் சைட்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம். எவ்வளோ இதுவாக உங்களுக்கு வந்து இது வந்து இப்படி மடிக்க முடியுமோ மடிச்சுக்கோங்க. ஓகேவா, ஷார்ப்பாக. இப்போ இதை அப்படியே கவுத்து போட்டுட்டு சென்டர், இது வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் எடுக்கிறேன். சென்டர்லேருந்து இப்போ இந்த இது இப்படி இருக்கு இல்லையா, ஸோ இதை வச்சுட்டு நான் அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இதை கவுத்துருங்க. உங்களுடைய இது ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ நம்ம இதை வந்து நல்லா ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இது நல்லா ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சைட்லேயும் வந்து பட்டர் வித் மைதா போட்டு டஸ்ட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஏன்னா இனிஷியலாக இருக்கும்போது நீங்கள் வந்து திடீர்னு வந்து சூடாக கவுத்துருவீங்க. அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு சூடாக வந்து டிமோல்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரேக் ஆகிடும். ஸோ பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா சப்போஸ் நீங்கள் டைமிங் கரெக்டாக மார்க்ஸ் இது பண்ணலன்னா உங்களோட கேக் வந்து பிரேக் ஆகும். அதனால தான் நான் இது வந்து டெக்னிக் உங்களுக்கு வந்து கீழே பார்ச்மெண்ட் பேப்பர் போட சொல்கிறேன். இப்போ ஒரு சைடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே உங்களோட இதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அகைன் உங்களுடைய மாவுலேயே கொட்டிடுங்க. ஓகேவா, ஸோ இவ்வளோதான். நம்மளுடைய டின்னை வந்து நான் க்ரீஸ் பண்ணிவிட்டேன். இது அப்படியே கீழே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம மெயினாக வந்து ஃபஸ்ட்டு பட்டர் அடிச்சுக்கலாம்.
பட்டர் வந்து 180 கிராம். ஓகேங்களா? மெல்டட் பட்டர் எடுக்காதீங்க, இந்த மாதிரி சாஃப்ட் பட்டர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது கூட 1 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பவுடர் சுகருன்றதை விட ஒரு ஒன்றும் அதிகமாக வந்து நம்ம நார்மல் கிரானுலேட்டட் சுகர் இருக்குது இல்லையா, டீ காஃபிக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, சுகர் இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீவ் பண்ணிக்கோங்க. அப்புறமா பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், பட் ரொம்ப நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த எக் ஸ்மெல்லே வந்து உங்களுக்கு இதில் தெரியாது. இது கம்ப்ளீட் இது ஃபார் ஃப்ராஸ்டிங்க்கு நீங்கள் 100% இந்த கேக் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஈவன் சேல் பண்ண போகிறீங்க, அதுக்கு ஸ்பஞ்ச் கேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுவே கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்றும் அதிகமாக அரைஞ்சிருக்குது, பரவாயில்ல, நம்ம இதை போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து ஒரு எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா பேல் எல்லோவாக வர வரைக்கும் நம்ம இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு லோ ஸ்பீட்லேயே அடிங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு 3 minutes to 4 minutes போதும். அதுக்கு மேலே வந்து இது அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது இதை அடித்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா வந்து ஒரு பேல் இல்லைன்னு கூட சொல்ல முடியாது, நல்லா ஒரு ஒயிட்டிஷ் கலர்லேயே உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து சைடில் ஒட்டியிருக்க பட்டரு. ஸோ இந்த பட்டருக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஸோ எவ்வளோ வந்து இது நல்லா பீட் பண்ணி இது பண்ணி கலர் மாறி இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம 4 எக்கு மீடியம் சைஸை அடித்து ஊற்ற போகிறோம். ஓகே, ஸோ ஒன்றா நம்ம வந்து பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று பிரேக் பண்ணுங்க, அடிங்க. அதுக்கப்புறம் வந்து அகைன் வந்து நம்ம இது பண்ணணும். இதை வந்து ஒரு 1 ஸ்பீடில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அடித்தா போதும். கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம். அங்கங்கே வந்து எல்லோ தனியாக ஒயிட் தனியாக நிற்கக்கூடாது, அதுக்காக தான். இதுக்கு வந்து இவ்வளோ செகண்ட்ஸ் இவ்வளோ மினிட்ஸ்லாம் வேணாம், ஜஸ்ட் ஒரு 20 to 20 seconds அந்த மாதிரி ஒரு இன்டர்வெல்லில் நம்ம 4 எக்கையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணியாச்சு. இன்கேஸ் நீங்கள் ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்கள் ஸ்டாண்ட் மிக்சர் ஓடும்போதே நீங்கள் வந்து ஒன்றா உடச்சி அதில் ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எலக்ட்ரிக் பீட்டரை வந்துன்னா நம்ம நிறுத்தி தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அகைன் ஒரு இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதையும் மீறி இல்லை, எனக்கு லைட்டாக எக் ஸ்மெல் லைட்டாக வந்து எனக்கு அது கூட வரக்கூடாதுன்னு நினச்சோம்னா பட்டர் எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃப்ளேவர் எசன்ஸ்லாம் எப்போவுமே நமக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும், ஹார்டாக இருக்கும் இந்த ஸ்மெல்லு. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு ஃபைனலாக இருக்கிற எக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்மளுடைய பட்டர் அண்ட் தென் எக்கு ப்ளஸ் வந்து சுகர், இது 3 வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். எக்கு யூஸ் பண்ணதுனால ஓகேங்களா, 1 டேபிள்ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஓகே, அண்ட் செகண்ட் வந்து சால்ட் வந்து ஜஸ்ட் 1/4 டீஸ்பூன். 1/4 டீஸ்பூன், இது 1 டீஸ்பூன் இது, அதனால் இது வந்து நான் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிறது நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது 1/3 கப் பட்டர் மில்க்கும் 1/3 கப் வந்து
வெஜிடபிள் ஆயில் அண்ட் வந்து 2 cups வந்து மைதா ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நியூஸ் ஆயில், ஓகேங்களா, ஆயில் பட்டர் மில்க்ஸ் எதில் வேணாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஆயில் வந்து 1/3 கப். மெயின் வந்து ஆயில் வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுதான்னு பாருங்கள். பட்டர் மில்க் வந்து நல்லா திரிஞ்சிருக்கு பாருங்கள். உங்களுக்கு பால் நல்லா திரிஞ்சு எனக்கு வந்திருக்குதா தெரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் இந்த பட்டர் மில்க்கு 1/3 கப் இதையே நான் ஊற்றிக்கிறேன். அண்ட் தென் வந்து மைதா 2 கப். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 to 3 டைம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி இருந்தாலும் ஸ்பேச்சுலாவில் போட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் ஃபைனலாக பண்ணுவோம். ஸோ அப்போ ஏதாவது மிக்ஸ் ஆகாமல் இருந்தாலும் மிக்ஸ் ஆகிடும். அதேமாதிரி உங்கள் எலக்ட்ரிக் பீட்டரை நல்லா பாட்டமில் இருந்து மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா பாட்டமில் அப்படியே அந்த ஃப்ளார் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுடைய ஃபைனல் தேர்ட் இது வந்து மைதா முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து 2 cups மைதா எடுத்திருக்கோம். 1 cup வந்து பவுடர் சுகர் மெஷர்மெண்ட். ஓகே, இப்போ நம்மளுடைய இந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஜஸ்ட் வந்து நல்லா கட் அண்ட் ஃபோல்டரில் மெத்தடில் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இதுலேயே வந்து எக் ஸ்மெல் நிறைய வரா மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சோண்டு பட்டர் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுதான் பட்டர் எசன்ஸு, நம்ம டைகர் கம்பெனி. இது நார்மல் வந்து நம்ம எல்லா இதுலேயும் வாங்குறது தான். ஸோ நம்ம கம்பெனி போனாலும் நீங்கள் கம்பெனி வாங்கிக்கலாம். இல்லைன்னா வந்து இந்த மாதிரி வந்து நம்ம இடத்துல ரொம்ப நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது தான் இந்த பட்டர் எசன்ஸு. இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக. நார்மலாக நான் ஆட் பண்ண மாட்டேன். அந்த பேக்கரி டீ கேக் பண்ணும்போது மட்டும்தான் நான் வந்து இதை ஆட் பண்ணுவேன். ஏன்னா அதில் வந்து நம்ம பட்டர் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், எக்கை பேஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் உங்கள் கஸ்டமர் வந்து எக்கு வேணும், பட் ஆனால் எக் ஸ்மெல் ரொம்ப அடிக்காமல் வேணும் அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அப்போது இந்த பட்டர் எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எக்கு வந்து நமக்கு காஸ்ட் கம்மி வென் கம்பேர்ட் டு பட்டர். ஓகேவா? ஏன்னா ஃபுல் எக்லெஸ்ஸுமே பட்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம், பட்டர் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க்கு. ஸோ அதனால் நமக்கு இது வந்து இந்த இது வந்து காஸ்ட் அதை கம்பேர் பண்ணும்போது இதனோட காஸ்ட் நமக்கு கம்மியாகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எக்காக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னாங்கன்னா, ஆனால் அது எக் ஸ்மெல் வரக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா மட்டும் ஒரு சேஃபர் சைடுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் பட்டர் இது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து டின்னில் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓடிஜியை 180 டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் 10 minutes ப்ரீஹீட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு பேக்குன்னு எழுதலைன்னா போத் காயில் வந்து அதாவது போத் மேலே இருக்க ஃபிலமெண்ட் கீழே இருக்க ஃபிலமெண்ட் ரெண்டும் ஆனில் இருக்கணும். சென்டரில் கன்வெக்ஷன் மோட் அதாவது ஃபேன் சிம்பிள் இருக்கும், அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து தட்டினீங்கனாலே சரியாயிடும். ஓகே,
ஸோ இப்போ இதை வந்து நம்ம நீங்கள் வந்து கொஞ்சம் ஹைட்டாக வேணும் கேக்குன்னா 7 இன்ச்சில் யூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து அகலம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 8 இன்ச் 10ல் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இதை 40 to 45 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட்டட் ஓவனில் பேக் மோடில் 180 டிகிரி செல்சியஸில் இதை பேக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்மளுடைய கேக் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியுதா? நான் வந்து ப்ரிக் பண்ணி பார்த்துட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ கிளியராக இருக்குது. இதை எப்போவுமே எக்கு வச்சு பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒயரிங் ரேக்கில் மாற்றுறதுக்கு முன்னாடி நல்லா இப்படி தட்டி விடுங்க. இப்படி தட்டும்போது என்ன ஆகும்னா இது சைடு வந்து அந்த ஹீட்டாக இருக்கு இல்லையா சைடெல்லாம், சாரி ஒரு நிமிஷம் உங்களுக்கு. ஸோ அந்த சைடெல்லாம் வந்து நமக்கு ஹீட்டாக இருக்கும். இது வந்து அந்த இதுலேருந்து நல்லா வெளியில் வரும். ஓகே, இந்த மாதிரி நல்லா அப்படி டேப் பண்ணிங்கன்னா சைட்லேருந்து ரிலீஸ் ஆகும். அந்த கேக் ஒட்டிக்கிட்டு இருக்கும், ரொம்ப ஒட்டாமல் சூட்டில் அப்படியே ரிலீஸ் ஆகும். எப்படி நம்ம பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி வைக்கிறோமோ அதே மாதிரி பேக் பண்ணி எடுத்த உடனே இப்படி பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு. சைடில் இங்கே பாருங்கள், நல்ல கேப் தெரியுதா? பண்ணும்போதே அது வந்து அழகாக இதுவாகும். ஓகேவா? ஸோ ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எப்படி டீமோல் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இதை டீமோல் பண்ணலாம். ஸோ எப்போவுமே எக்கில் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு சேஃபர் சைடுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சைடை வந்து நல்லா ஃப்ரீ பண்ணி விட்டுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்பேச்சுலாவோ நைஃபோ வச்சு நல்லா சைடில் இந்த மாதிரி ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு அப்புறம் டீமோல் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த கார்னர் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த இடம் தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா நம்ம சூடோடு தானே நம்ம வந்து டீமோல் பண்ணுறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா அந்த இடம் க்ரிப்பாக பிடிச்சிக்கிச்சின்னா நம்ம கேக் வந்து பிரேக் ஆகி வரும். ஓகேங்களா? அதனால் சைடை எப்பவும் ஃப்ரீயாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இதில் மாற்றிக்கலாம். ஒயரிங் ரேக்கில் ஜஸ்ட் இப்படி இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே கவுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போயே பாருங்கள், லைட் சூடாக எடுத்தோடனே வந்து நம்ம கேக் வந்து இதுவாக இருக்குது. எவ்வளோ ஒயிட்டிஷாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம பட்டர் வந்து நீங்கள் இந்த கலரில் அடிச்சிங்கன்னா தான் இந்த கலரில் உங்கள் கேக் வரும். இல்லைன்னா இந்த கலரில் நம்ம கேக் வராது. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் இதுவாக வரும், எல்லோயிஷாக வரும். அவ்வளோதான். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு எக்கு வந்து டாமினேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து பட்டர் எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த கொஞ்சம் லைட்டாக எக்கு ஸ்மெல் வரா மாதிரி இருக்குன்னு நினச்சாலே நீங்கள் வந்து பட்டர் இது யூஸ் பண்ணிக்கோங்க. பட்டர் எசன்ஸ் யூஸ் பண்ணலாம், மில்க் எசன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பட்டரில் பண்ணும்போது எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப வரல, ஏன்னா இதில் நம்ம ஃப்ராஸ்டிங் எல்லாம் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த டேஸ்ட் நமக்கு அதுவே வந்து ஃபுல் டாமினேட் ஆகிடும். ஓகேங்களா? வெறும் ஸ்பஞ்ச் மட்டும் பண்ணி பார்க்க போகிறேன், அதுக்கு மட்டும் பண்ணி சாப்பிட போகிறேன், வெறுமனே சாப்பிட்லான் இருக்கேன்றவங்க வந்து கூட பட்டர் எசன்ஸோ மில்க் எசன்ஸோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து திருப்பிக்கணும். அதே மாதிரி எப்படி வந்து கேக்கை இது பண்ணணும்னா இந்த மாதிரி தான் ஒயரிங் ரேக்கில் தான் ஆற வைக்கணும். ஏன்னா இந்த மாதிரி 4 பக்கமும் வந்து இதுக்கு வந்து நமக்கு கேப் கொடுக்கணும், அந்த காற்று போகிறதுக்கு. அப்போ தான் இது வந்து நல்லா வந்து ஆறும் ஃபுல்லாக வந்து நம்ம கேக்கில் எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் உங்ககிட்ட ஒயரிங் ரேக் இல்லைன்னு இந்த மாதிரி இந்த டின்னை கவுத்து போட்டுட்டு இதுக்கு மேலே நீங்கள் வந்து வச்சு இப்போ இந்த பொசிஷனில் இருக்கிறத நீங்கள் இதுக்கு மேலே வச்சிங்கன்னா அந்த அடியில் ஹீட்டில் என்ன ஆகும்னா அந்த கேக்கோடைய அந்த பாட்டம் பார்ட் வந்து நல்லா ஒட்டிக்கும் இதில். ஸோ நீங்கள் எடுக்கும்போது அப்படியே அகைன் கேக் வந்து பிரேக் ஆகும். ஸோ ஒயரிங் ரேக் வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஒயரிங் ரேக் மைக்ரோவேவ் ஓவன் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒயரிங் ரேக் இருக்கும், நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். இல்லை மைக்ரோவேவ் ஓவன் இல்லைன்றவங்க ஓடிஜி வச்சுருக்கீங்கன்னா அதுலேயும் ஒயரிங் ரேக் வரும், யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே இல்லாதவங்க இந்த மாதிரி இது வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? நான் கிளாஸஸ்லாம் போடுறதுனால நான் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருக்கேன் அதுக்காக. ஓகேங்களா? இப்போ இதை வந்து சூடு பொறுத்துக்க முடியும்னா அப்படியே கையில் வச்சு ஃப்ளிப் பண்ணுங்கள். சூடு பொறுக்க முடியாதுன்னா இந்த மாதிரி வந்து க்ளீனாக டவல் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இப்படி போட்டுட்டு அவ்வளோதான். ஓகேவா? ஸோ எப்போவுமே கேக் வந்து நம்ம இந்த பொசிஷனில் தான் வந்து ஆற வைக்கணும். ஏன்னா இந்த பொசிஷன் வந்து மேலே வந்து ரொம்ப கொஞ்சம் லைட்டாக ஹார்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனோன்னு தான் இது சாஃப்ட் ஆகும். ஏன்னா இந்த பொசிஷன் வந்து நீங்கள் கரெக்டாக வைக்கலன்னா இது நல்லா இந்த ஹார்டாக இருக்க பொசிஷனில் கீழே நிறைய ஈரம் பட்டு அது அப்படியே வந்து ஒட்டிக்கும். ஏன்னா இந்த ஹார்ட் பார்ட்டில் வந்து நமக்கு எப்படி சொல்கிறதுனா அந்த வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை கவுத்து போட்டு வச்சுருந்தீங்கன்னா அது அப்படியே ஒட்டிச்சுன்னா எடுக்கும்போது கேக் பிரேக் ஆகும். இந்த பார்ட்டில் வந்து ஹெவியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதனால தான் சொல்கிறேன் எப்போவுமே வந்து மேலே இருக்கணும். இந்த டாப் பாட்டம் எப்படி நம்ம கேக் டின்னில் வருதோ அதே பொசிஷனில் தான் நம்ம ஒயரிங் ரேக்கில்
இதை வந்து நல்லா ஆற வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளிப் பண்ணிக்கோங்க, அதுலேருந்து எடுத்து இப்படி மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்படியே கையில் வச்சு நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு அந்த சூடாக இருக்குன்றவங்க இந்த மாதிரி ஒரு க்ளீன் டவல் வச்சு ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இது நல்லா ஆறட்டும். ஸோ உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்டேட் அந்த எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், எக்கில் பண்ணும்போது எப்படி ஒரு சைடில் என்ன கலர் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம ஐசிங் ஃப்ராஸ்டிங்க்கு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ராஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுற கேக். ஓகேங்களா? ஸோ ஸ்பஞ்சஸ் சாப்பிட்டுக்கலாம், பட் ஃப்ராஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம சிலதெல்லாம் பேக்கரி டீ கேக் ஸ்டைலில் பண்ணுறோம் இல்லையா, வெறும்னே வந்து பண்ணுறோம். அந்த நார்மலாக அது பேக்கரிலையும் அப்படி தான் பண்ணுவாங்க, இவ்வளோ பட்டர்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க. அப்படியே போட்டாலும் அவங்க பட்டருக்கு பதில் மார்ஜரின் போடுவாங்க. தட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஓகேங்களா? ஸோ அது யூஸ் பண்ணாதீங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஃப்ராஸ்டிங் பண்ணுங்கள். இந்த பார்ட் வந்து கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நம்ம இதை ஆறுனதுக்கப்புறம் கிளிங் ரேப் பண்ணி வச்சிடணும். ஓகேங்களா? எப்போ நீங்கள் ஐசிங் பண்ணுறீங்களோ அப்போ இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ இந்த ஸ்பஞ்சஸ் வந்து நீங்கள் நாளைக்கு பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் கிளிங் ரேப் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே பண்ணுங்கள். இல்லை நான் ஒரு 2 days கழிச்சு பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிளிங் ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைங்க. ரெண்டாவது ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஃப்ராஸ்டிங்கே பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னா இந்த போர்ஷன் வந்து இந்த இது வந்து கொஞ்சம் சம்டைம் ஹார்டாகிடும். எதுக்காக ஹார்ட் ஆகுதுன்னா, ஏன்னா நம்ம பட்டர் யூஸ் பண்ணிப்போம். ஸோ பட்டரை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா என்ன கெட்டியாகல, அப்போ ஹார்ட் ஆகும். ஸோ வெளியில இருந்து நம்ம எடுக்கும்போது அதை கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 1/2 hour ஒரு 40 minutes வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரொசீஜரு. எதுக்காக வந்து சொல்கிறேன்னா, நம்ம இப்போ க்ரீம் எல்லாம் ஃப்ராஸ்டிங் பண்ணுறோம், நம்ம கிளைண்ட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாலே வந்து ஒரு 1 hour, அதாவது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கிளைண்ட்டு கிட்ட கொடுப்போம். பட் கிளைண்ட் வந்து அவங்க வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ அப்ராக்சிமேட் டைமிங்ஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இன்கேஸ் வந்து உங்கள் பக்கத்து வீடே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெளியவே வச்சுருங்க, 1 hour முன்னாடி வச்சுட்டு அவங்க கிட்ட கொடுங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப தூரத்துல இருந்து இருக்காங்கன்னா ஃப்ரிட்ஜ்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா அவங்க வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்குலாம் அந்த பழைய சாஃப்ட்னஸ் நமக்கு வந்துடும். நார்மலாகவே சாஃப்ட்னஸ் நம்ம வந்து சுகர் சிரப்லாம் போடும்போதே இதுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்பஞ்சஸில் இருக்க லைட்டான ஹார்ட்னஸ் வந்து அதுவும் தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.